Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு இந்த வீடியோல how to convert saree into half saree பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். And also blouse design வந்து பாத்தீங்க அப்படினா zero neck blouse with simple ari work armhole and also sleeves போட்டிருக்கும். And back neck வந்து பாத்தீங்கன்னா pitchway painting யூஸ் பண்ணிருக்கோம் with simple ari work. இந்த tutorial கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So please வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த half saree வந்து பாத்தீங்கன்னா M size மெஷர்மென்ட்ல தான் ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ மெஷர்மென்ட் சார்ட் வந்து ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும், செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். silk cotton saree, sun crepe 3 meters and cotton lining 1.25 meters. ஃபர்ஸ்ட் saree வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். சோ பல்லு சைடுல இருந்து பாத்தீங்கன்னா 2.5 meters வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா துப்பட்டாக்காக. சோ நான் வந்து 2.5 meters வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சோ இப்போ தான் இதை வந்து கட் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷால் வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 சென்டிமீட்டர் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபோல்டு வருதோ நான் அத்தனை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டோடைய லென்த்து 40 inches வந்து நான் மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கட் பண்ண இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்டர் மட்டும் கட் பண்ணிக்கலாம். பார்டருக்கு மேலே ஒரு 1/2 inch மார்க் பண்ணி அந்த துணியை வந்து விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸ்கர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பார்டர் வந்து நம்ம அட்டாச் பண்ணி அந்த ஸ்கர்ட்டோடைய எலகன்ஸ் வந்து இன்னும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேலன்ஸ் போர்ஷன். இப்போது ஸ்கர்ட் போர்ஷனுக்கு இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பார்டரை வந்து எடுத்து நான் மேலே வந்து எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு பார்டருடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன். 2.5 inches இருக்குது. ஸோ அந்த 2.5 inches மேலே அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பார்டர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்டருடைய கார்னர் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்காங்க. இப்போது இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம், நம்ம மார்க் பண்ண லைன் மேலே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் பெல் பின்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ பெல் பின்ஸ் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணுற லைன் மேலே நம்ம கடகன்னு ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்போ பார்டருக்கு மேலே அண்ட் கீழே கார்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கணும். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டில் வந்து ப்ளீட்ஸ் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து வேஸ்ட்டுக்கு வந்து இப்போ ஃபார்முலா எதுவும் நான் உங்களுக்கு சொல்லலை. வை பிகாஸ் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம துணி கட் பண்ணுறோன்னா அது கரெக்டான அளவாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும் நம்மளுக்கு சாரியில். ஸோ அதனால் வந்து இருக்கிற துணி வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் அதையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட்ஸாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1 inch மார்க் பண்ணது எதுக்காக அப்படின்னா சைட் சீம் அலவன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் 2 inches 2 inches 2 inches அப்படின்னு 3 times மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை 3ஐயும் நம்ம ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 inches ப்ளீட் வந்து கிடைக்கும். இப்போது அகெயின் 2 inches மார்க் பண்ணிக்கிறேன். அகெயின் 2 inches அண்ட் அகெயின் 2 inches. ஸோ இது வெரி சிம்பிள் தான். 2 inches ப்ளீட் வந்து நம்ம வைக்கிறோம். ஸோ இதே மாதிரி 2 inches ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ரவுண்ட் வந்து 30 inches இருக்கு இல்லையா. ஸோ இந்த 30 inches வர வரைக்கும் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ளீட்ஸ் வச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 inches வேஸ்ட் வந்து கிடச்சிருது. ஓகேங்களா. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 inch வந்து சைட் சீமுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அது போக மிடில் இருக்கிற ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருக்குது, இதை நம்ம கட் பண்ண வேண்டாம். இதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வச்ச ப்ளீட்ஸில் இதையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளீட்ஸாக வந்து வைக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 inches எக்ஸ்ட்ரா இருக்குது ஃபேப்ரிக்கு. ஸோ லாஸ்ட் 5 ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். ஒய் பிகாஸ் அந்த 11 inches எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை நம்ம இந்த ப்ளீட்ஸோட
எக்ஸ்ட்ராவாக வச்சு நம்ம உள்ளே வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 inches ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 6 inches வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா 2 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பாயிண்ட் வந்து நான் பிடிச்சிக்கிறேன். அண்ட் இப்போது உள்ளே வரைக்கும் ஃபேப்ரிக் போகணும். அதாவது முன்னாடி ப்ளீட் ப்ரீவியஸ் ப்ளீட்டோடைய மிடில் இருந்து ப்ளீட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பெல் பின் வந்து போட்டுக்கிறேன். இப்போ அகைன் நான் வந்து இன்னொரு ப்ளீட் வச்சு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக வந்து இது புரியும். 2 inches ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் 2 அண்ட் அகெயின் 2 inches அகெயின் 2 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் பிடிச்சிக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ப்ளீட்டோடைய மிடில் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டோட இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பெல் பின் போட்டுக்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ப்ளீட்ஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ 30 inches வேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு மொத்தம் எத்தனை ப்ளீட்ஸ் வந்திருக்கோம் அப்படின்னா 15 ப்ளீட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஒய் பிகாஸ் 15 ப்ளீட்ஸ்னால் 2 inches ப்ளீட்ஸ் எடுத்திருக்கோம். அதனால் 15 ப்ளீட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ சைடில் 1 inch வந்து பார்த்திங்கன்னா சைட் சிம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கீழே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை நீட்டாக அயன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட்டோடைய லைனிங் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு செப்பரேட் வீடியோ வந்து நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஐகார்டில் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ ஸ்கர்ட்டோடைய கம்ப்ளீஷனுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். அதனுடைய லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐகார்டில் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸுடைய பேப்பர் பேட்டர்ன் பார்க்கலாம். பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளவுஸுடைய லென்த் 14 inches வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் எதுவும் யூஸ் பண்ணலை. அதனால் ஃபுல் ஷோல்டரை அப்படியே ஹாஃபாக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. 7.5 inches. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டர் ஸ்லோப்காக ஒரு 3/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோலுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா ஹாஃப் ஆர்ம் ஹோல் -1. ஸோ 6.5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டருக்கு தான் ஃபார்முலா கிடையாது, பட் ஆர்ம் ஹோலுக்கு ஃபார்முலா இருக்குது. இப்போது ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 செஸ்ட் 9 inches அண்ட் பாடி லூஸ்க்காக ஒரு 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் வந்து 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டட் ட்ரா பண்ணாலும் ஓகே தான், இல்லை ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு 1/4 வேஸ்ட்டு 7.5 inch மார்க் பண்ணுங்கள். அண்ட் பேக் டாட்ஸ்க்காக 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக்கோடைய ஓப்பன் சைடு வந்து 3 inches மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக் நெக் லென்த் வந்து 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இது மாதிரி பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி பேக் நெக் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக்கு வந்து ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேக் போர்ஷன் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கில் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் நம்ம இந்த பேப்பர் பேட்டர்ன் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த் 12.5 inches வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹாஃப் பஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3.25 inch மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கப் சைஸ் வந்து 3 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து மேலே 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரின்சஸ் டாட்டுடைய ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம்.
ஸோ இது மேலேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வுக்காக 0.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த மிட் பாயிண்ட்டில் அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க கீழே வரைக்கும். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து டாட்ஸ் வந்து நம்ம பிடிக்க போகிறதில்ல, அதனால் அந்த 1 இன்ச் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டையும் நம்ம இந்த மாதிரி ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்குடைய லென்த் வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அதை பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் நெக் ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கு கட் பண்ணதுக்கப்புறமா இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் கட் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த டாட் ஷேப் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த லைனையும் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போது இதில் வந்து நாட்ச் கட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்ச் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சைட் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா பேப்பர் எடுத்து இந்த மாதிரி இதுக்கு அடியில் நம்ம வச்சு ஒட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த நாட்ச் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து மேலே கப் சைஸ் 3 இன்ச்சஸ் அண்ட் அதே மாதிரி கீழே கப் சைஸ் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி பஸ்ட்டு ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது, அதாவது பிரின்சஸ் ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து தைச்சி போடுறதுனால பஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஷேப் கிடைக்கும், பஸ்ட்டு வந்து ஃப்ளாட் ஆகாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த மாதிரி சைட் பீஸில் மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட் கட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் பேப்பர் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. பெல் பின்ஸ் வந்து போட்டுட்டு சாக் யூஸ் பண்ணி நம்ம அவுட்லைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அவுட்லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் போர்ஷன் வந்து விட்டு போயிருக்கு. இது வந்து நம்ம எப்போ மார்க் பண்ணுவோம் அப்படின்னா, ஆரி ஒர்க் போட்டு நம்ம ஃப்ரேம்லேருந்து ஃபேப்ரிக் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ம் ஹோலில் மட்டும் நம்ம வந்து சிம்பிளான கோலம் டிசைன் ஆரி ஒர்க் தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் காப்பி அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிசைனுடைய வித்து வந்து அரை இன்ச் வர மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் எப்படி ட்ரா பண்ணுறேனோ அதே மாதிரி ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இது வந்து கம்ப்ளீட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டிசைனுடைய வித்தே வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த டிசைனுடைய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இன்ஸ்டா பேஜ் சாரா டிசைன்ஸ் 2026 வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேப்பர் காப்பி அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ம் ஹோல் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அலைன் பண்ணி நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு சைடும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு சைடும் வந்து நம்ம ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ நான் சுகர் ஆன்டிக் கோல்ட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெண்டிங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ பீட்ஸாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒன் பீடாக யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இன்னும் நீட்டாக இருக்கும். ஸோ பெண்டிங்கில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 3 பீட்ஸ் 4 பீட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. மேக்ஸிமம் 2 பீட்ஸ் எடுங்க, இல்லைனா 1 பீட் வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாகவே நான் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் பீட் எடுக்கிறேன். 4 mm ரவுண்ட் பீட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி நீடலில் கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து நீடலில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ எண்ட் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கீழேருந்து மேலே ஊசி எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஊசி குத்தி கீழே இருக்கிற நூலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊசியில் வந்து சுற்றணும். சுற்றிட்டு நம்ம இழுத்தோம் அப்படின்னா கீழே வந்து நாட் வந்து டைட்டாக விழும். ஸோ ஒரு ஹாஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு ஹாஃபும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிங்லேருந்து ஃபேப்ரிக் வெளியே எடுங்க. இப்போ கீழே விட்டு போயிருக்கிற இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண பேப்பர் பேட்டர்னை மேலே வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற போர்ஷனில் நான் வந்து ரிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைட் போர்ஷன் எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு வந்து அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் டேர்ன் பண்ணி நம்ம அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஒய் பிகாஸ் நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வேறு மார்க் பண்ணணும் ஆரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். இப்போது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் ட்ரா பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து கண்டினியூவாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ அந்த டிசைனுடைய கண்டினியூவேஷன் தான் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ கரெக்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஹாஃப் சாரி பேட்டர்ன் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் எதுக்கு பொறுமையாக வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நான் வந்து பொறுமையாக வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இது ஒரு லாங்காக போகிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் வந்து டைம் ஸ்டாம்ப் கொடுக்குறேன். அது வரைக்கும் நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஓவல் ஷேப் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்ன ஆரி ஒர்க் போட்டோமோ அதே தான் வந்து இதுலேயும் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவுடைய பேப்பர் பேட்டர்ன் போடலாம். ஸோ நான் இதுக்கு பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லீவுடைய லென்த் வந்து 9 inches மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆஃப் ஆர்ம் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 inches தானே, பட் 7 inches மார்க் பண்ணிங்கன்னா போதும்.
இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது டேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு நம்மளுக்கு எங்கே 7.5 இன்ச்சஸ் வருதோ அங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது டயக்னல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்டில் 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணுங்கள். இப்போ இங்கேயும் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள் அண்ட் கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ம் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். மேலே ட்ரா பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆர்ம் கர்வு, இப்போ ட்ரா பண்ணுறது ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வு. நெக்ஸ்ட்டு ஹாஃப் ரவுண்ட் ஆர்ம் 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பேப்பர் கட்டிங் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நடுவில் நாட்ச் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ பேப்பர் பேட்டர்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்டர் இருக்கிற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா துணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிங்கில் வந்து ஃபேப்ரிக் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பேப்பர் பேட்டர்னை மேலே வச்சு நான் வந்து அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஆஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கார்னரில் ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வந்து நீங்கள் இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் லைன் நீங்கள் ட்ரா பண்ணிங்கனாலே போதுமானது தான். நெக்ஸ்ட்டு இந்த லைனுக்கு மேலே தான் நான் வந்து டிசைன் வந்து ட்ரா பண்ணுறேன். சேம் டிசைன் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ட்ராயிங் வந்து என்னுடைய இன்ஸ்டா பேஜில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டா பேஜோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம இன்ஸ்டா பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டிசைன் வந்து ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதே ஒர்க் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இன்னொரு ஸ்லீவ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னா இது அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேப்ரிக் மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த மாதிரி பேப்பர் வந்து எது கட்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக. ஸோ ஸ்லீவ்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் லைனிங் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த பேக் லைனிங் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரிங்கில் வந்து ஃபேப்ரிக் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த லைனிங்கை அதுக்கு மேலே வச்சு நான் வந்து அவுட்லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. லைனிங்கில் இருக்கும் ஸ்டிச்சிங் அலவன்ஸு, ஸோ அதுவும் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அண்ட் நெக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்டிச்சிங் அலவன்ஸ். இப்போ மேலே இருந்து 3.5 இன்ச்சஸ் அண்ட் கீழே இருந்து 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இன் பிட்வீன் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், இது பிட்ச்வாய் டிசைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்லேயும் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பிட்ச்வாய் ட்ராயிங் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலேயும் கீழேயும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த டிசைனை வந்து 2 பார்ட்டிஷனாக, அதாவது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு நடுவில் எப்படி இதை வந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் மேலே. ஸோ இந்த பாயிண்ட்டையும் அண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற பாயிண்ட்டையும் ஒன்றா வர மாதிரி நம்ம சேர்த்து வச்சு நம்ம பெல் பின் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணி நான் டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். டிசைன் வந்து நீட்டாக வந்து ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ட்ராயிங் வந்து என்னுடைய இன்ஸ்டா பேஜில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ட்ரேசிங் ஷீட்டில் வந்து காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 4 கலர்ஸ் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபெவிக்ரில் தான், அக்ரிலிக் கலர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க அண்ட் 0 சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் 2 யூஸ் பண்ணுற 0 சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி 3 கலர்ஸ் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அண்ட் ஃபேப்ரிக் க்ளூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெஷ் வந்து வெட் பண்ணிக்கிறேன். வெட் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரில் அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். வாட்டர் இருக்கவே கூடாது ப்ரெஷ்ஷில். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். பிகாஸ் வாட்டரோடு நீங்கள் பெயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஃபேப்ரிக்கில் படும்போது அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பெட்டல்ஸ்க்கு நடுவில் தான் நம்ம வந்து ஒயிட் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்து பெயிண்டிங் ட்ரை பண்ணுறீங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அவுட்புட் செம்மையாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் பெயிண்ட்டு தான் வந்து அந்த பெட்டலுக்கு நடுவில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அவுட்லைன் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நடுவில் வந்து நான் வந்து ஃபில்லிங்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பெட்டலுக்கு நடுவில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு பெட்டல் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணலாம். ஃபேப்ரிக்கில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பெயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்து அது இழுக்கும். ஸோ பெயிண்ட் வந்து மிச்சம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு நல்லா பெயிண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவுட்புட் வந்து நீட்டாக இருக்கும் அண்ட் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இப்போது நான் இன்னொரு பெட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெட்டல் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் எல்லா பெட்டலும் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணி காட்டலை. ஸோ நான் ஜஸ்ட்டு ஒயிட் டாட்ஸ் வைக்கிற பெட்டல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஒயிட் டாட்ஸ் வந்து வச்சு காட்டுறேன். இது எல்லாமே இப்போ வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணணும். ஸோ இது 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 அண்ட் இது, நெக்ஸ்ட்டு இது இது இங்கே அண்ட் இங்கே. ஸோ ஒயிட் டாட் வைக்கிற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணணும். ஆல்மோஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் எல்லாத்துக்கும் ஒயிட் பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இருக்கிற இந்த பெட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் பெயிண்ட் அப்ளை பண்ணுறேன். இது நான் எதுக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, அதுக்கு நடுவில் ஒரு 3 லீஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லீஃபோடைய ஷேப் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த நடுவில் இருக்கிற பெட்டல் அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நடுவில் இருக்கிற பெட்டல் வந்து கிளியராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கவ்வோடைய பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் அகெயின் வந்து ஒயிட் டாட்ஸ் வச்சு காட்டுறேன். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டாட்ஸ் வச்ச எல்லா இடத்துலையும் ஒயிட் பெயிண்ட் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐ இருக்கு இல்லையா, இது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஐயோடைய ஷேப்புக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் அவுட்லைன் வந்து கொடுக்கலாம். ஒயிட் கலர் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் அது ட்ரை ஆக விட்டுடலாம். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து பெயிண்டிங்கில் வந்து இன்டர்மீடியட் இல்லைன்னா அட்வான்ஸ் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேஸ் மாதிரி கொடுத்துட்டு லாஸ்ட்டில் நீங்கள் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும்.
பட் நீங்கள் இப்போ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐக்கு அவுட்லைன் வந்து ஒயிட் கலர் பெயிண்டில் வந்து கொடுத்துட்டேன். ஐபாலும் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஐ வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற குட்டி கவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐ வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோடைய பாடிக்கு வந்து ஒயிட் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போது பிளாக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த ஒயிட் பெயிண்ட்டுக்கு மேலேயே அதாவது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பிளாக் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப தின்னான ஸ்ட்ரோக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப திக்காக போயிடாதீங்க. நீங்கள் அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி எவ்வளோ தின்னான ஸ்ட்ரோக்ஸ் வந்து ட்ரா பண்ணிங்களோ அதே மாதிரி தான் பிளாக் கலர் பெயிண்ட்டு நம்ம அதுக்கு மேலேயே நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ கீழே இருக்கிற குட்டி கவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐ வந்து ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கோல்டு பெயிண்ட் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு தான் அடிக்கணும். நான் வந்து தெரியாமல் ஒயிட் கலர் பெயிண்டில் வந்து டாட் வச்சுட்டேன். இப்போ வந்து நான் கோல்டு கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐக்கு சுற்றி பேலன்ஸ் இருக்கிற போர்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ முதல்ல ஐப்ரோஸ்க்கு மேலே நான் வந்து அப்ளை பண்ணேன் அண்ட் இப்போ கீழே. ஸோ அந்த ஐ ஷேப் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாறக்கூடாது. அதுக்கு இன் பிட்வீனில் ஒயிட் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ கீழே. ஸோ நம்ம ட்ரா பண்ண அந்த ஐ ஷேப் வந்து மாறாமல் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே பிளாக் எடுத்துக்கோங்க. இங்கே பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற லைன் பாருங்கள், அங்கேயும் வந்து பிளாக் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த தின் ஸ்ட்ரோக்ஸ் தெரியுது இல்லையா? ஸோ அந்த லைனுக்கு மேலே நம்ம பிளாக் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற இந்த லைனுக்கு மேலே பிளாக் பெயிண்ட் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஒயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு மேலேயும் பிளாக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு மேலே வந்து நான் பிளாக் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டேன். அண்ட் இதுக்கு பக்கத்தில் அந்த ஒயிட் லைன் இருக்கும். ஸோ அதுக்கு மேலேயும் நான் வந்து பிளாக் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே இந்த ஒயிட் லைனுக்கு மேலே. இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இப்போது நான் கவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் மாதிரி நான் வந்து கொடுக்க போகிறேன், சேம் பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி. ஸோ நான் எப்படி அது வந்து தின் ஸ்ட்ரோக்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். தின்னாக ட்ரா பண்ணுங்கள், ரொம்ப திக்காலாம் ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் தின் ஸ்ட்ரோக்ஸ் வந்து தின் லைன் வந்து ட்ரா பண்ணாலே போதும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்து ஃபுல்லாகவே வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேப் தெரியுது பார்த்தீங்களா? இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ரொம்ப தின்னான ஸ்ட்ரோக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன்.
இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து ஃபோனில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஃபரன்ஸ் பிக்சர் வச்சு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் இதை கம்ப்ளீட் பண்ண. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் வந்து கண்டினியூவாக கொண்டு வரேன். ஸோ அந்த குட்டி கவுக்கு மேலே ஓகேங்களா, அதனுடைய பாடிக்கு மேலே நான் வந்து அந்த தின் லைன் வந்து கொண்டு வரேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது பாருங்கள் அந்த ஒயிட் லைனு, அது வரைக்கும் நான் வந்து பிளாக் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது காதுக்கும் நம்ம வந்து பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அவுட்லைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தின் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி அங்கே ஒயிட் லைன் இருக்குது பாருங்கள், நம்ம அந்த ட்ரேசிங் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மேலே வந்து பிளாக் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபேஸுக்கு ஃபுல்லாகவே அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கொடுக்க போகிறேன். நான் எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தின் லைன்ஸ் ட்ரா பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டீட்டெயிலிங் ஒர்க்ஸு. ஸோ நம்ம வந்து டீட்டெயிலிங் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தின்னாக தான் வந்து ட்ரா பண்ண முடியும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது டீட்டெயிலிங்காக அழகாக தெரியும். ஸோ டைம் ஆகும் தான், பட் ஆனால் பார்த்திங்கன்னா டீட்டெயிலிங் ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஒயிட் கலரு லைனுக்கு மேலே வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒயிட் எடுக்கிறேன். ஒயிட் எடுத்துட்டு இந்த பிளாக் லைன் தெரியுது பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு நடுவில் அந்த ஒயிட் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பிகினராக இருக்கீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கில் வந்து பெயிண்ட் பண்ணிட்டீங்க, அதுவும் இந்த மாதிரி டீட்டெயிலிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுசஸில் வந்து ஆரி ஒர்க் போட்டு தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பெயிண்டிங்கும் இருக்குது, பெயிண்டிங்கும் தனியாக போட்டு வியர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் பெயிண்டிங் அண்ட் ஆரி ஒர்க் இந்த காம்போவில் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ இந்த மெத்தட் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த காம்போ அதாவது பெயிண்டிங் வித் ஆரி ஒர்க் காம்போ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய டிசைன்ஸ் ஃப்யூச்சரில் நான் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மோர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பெயிண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரியே இங்கே பிளாக் கலர் லைன்ஸ்க்கு நடுவுலையும் நான் வந்து ஒயிட் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒயிட் லைன் கொடுத்தாச்சு. அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பெயிண்ட் வந்து நான் அந்த ரெண்டு பிளாக் லைனுக்கு நடுவில் வந்து அப்ளை பண்ணுறேன். நான் வந்து இந்த பெயிண்டிங் வந்து ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறதுக்கு ரீசன் என்னென்னா என்னுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெயிண்டிங் ஒர்க் யூஸ் பண்ணி ஒரு கார்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த போர்ஷனும் வந்து நான் வந்து அதாவது முக்கியமான போர்ஷன் எதுவுமே நான் வந்து ஸ்கிப் பண்ணலை. உங்களுக்கு இது ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சில இடத்துலலாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவ்வுடைய காது போர்ஷன் வந்து நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுறோம். இயர் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து
ஃபேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக அந்த ஐப்ரோஸ்க்கு மேலே தான் வந்து நான் ஒயிட் பெயிண்ட் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ வந்து ஐப்ரோக்கும் கண்ணுக்கும் நடுவில் நான் வந்து ஒயிட் பெயிண்ட் அப்ளை பண்ணுறேன். ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த பிளாக் கலரில் நம்ம வந்து ட்ரா பண்ண லைன்ஸை தவிர நம்ம வந்து ஒயிட் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த பிளாக் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம டச் பண்ணாமல் ஒயிட் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னா தெரியும், பெரிய கவுக்கும் சின்ன கவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி லைன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஓட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் நான் வந்து ஒயிட் பெயிண்ட் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் லைன் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ராயிங்லேயே உங்களுக்கு வந்து இந்த லைன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நான் ஒயிட் பெயிண்ட் பண்ணதுனால அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இப்போ அதை ஹைலைட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து பிக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ பெரிய கவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ணிட்டோம் இல்லையா, அதே மாதிரி சின்ன கவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணணும் பிளாக் கலர் பெயிண்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. இந்த எம்டியான போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டணும். அண்ட் அதுக்கு மேலே வந்து ரெட்டு ஸ்டோன்ஸு, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டணும். ஸோ சின்ன கவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஸ்டோன்ஸு அண்ட் மேலே வந்து கோல்டு கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டணும். நெக்ஸ்ட்டு நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து க்ரீனு, இன்னொன்று வந்து ரெட்டு. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். க்ரீன் ஒன்று, ரெட் ஒன்று, க்ரீன் ஒன்று, ரெட் ஒன்று, க்ரீன் ஒன்று, ரெட் ஒன்று, அந்த மாதிரி. ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஒட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். பிங்க் அண்ட் ஒயிட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் ஃப்ளவர் இல்லையா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பிங்க் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பிங்க் மட்டுமே எடுத்தோம் அப்படின்னா அந்த பிக்மெண்ட் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒயிட் பெயிண்ட்டையும் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிங்க் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன், அதுக்கு மேலே வந்து ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாரி கலர் வந்து பிரைட் ராணி பிங்க் கலர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெட்டல் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து கொண்டு போனோம் அப்படின்னா தான் டிசைன் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ பிங்க் கலரை எடுத்துக்கோங்க, அது ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம ஒயிட் வந்து அப்ளை பண்ணி அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேடாக வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ இந்த பெட்டல் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ இந்த பெட்டல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஷேடில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த பெட்டல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டலுக்கு வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசைன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ கவுக்கு மேலே ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறேன். இப்போது நான் ப்ரஷ் வச்சு காட்டுற போர்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ரிங்கிலேருந்து ஃபேப்ரிக் நான் வெளியே எடுத்துடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் லைனிங் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கிற போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணாலும் ஓகே தான், இல்லைனா அப்படியே கட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ லைனிங்க்கு ஈக்குவலாக கீழே இருக்கிற போர்ஷனும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கிறேன். ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஃபேப்ரிக் பத்தலை, அதனால் நம்ம வந்து ஜாயிண்ட் பண்ணணும். சைட் போர்ஷனுக்கும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நான் பேக் எடுத்துக்கிறேன். ஸோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த அலவன்ஸ் லைனுக்கு மேலே 2.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ சைட் சீம் அலவன்ஸும் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது இங்கேருந்து இந்த பாயிண்ட்டு, ஸோ இந்த மாதிரி டயக்னல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த லைனுக்கு கீழேயே நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1/2 inch வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த லைனிங் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ரோப் வந்து ரெடி பண்ணி நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ பேக் போர்ஷனுக்கு மேலே இந்த லைனிங் போர்ஷன் வச்சு நான் இங்கே கீழே வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 0.5 inchesக்கு ஒரு ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். ஸோ தைச்சி முடித்ததுக்கப்புறமா கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பின்னாடி இந்த கர்வ் ஷேப் வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூட ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இங்கே நடுவில் நாட்ச் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் வந்து டர்ன் பண்ணிக்கிறேன். டர்ன் பண்ணிவிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து இதை நீட்டாக அயன் பண்ணிக்கிறேன். ஸோ அயன் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கார்னர்ஸில் வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் இருக்க லைனிங் எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அதுக்கு மேலே வச்சு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டாப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம். நான் வந்து லைனிங் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் தான் வாங்கியிருந்தேன். ஸோ 1.25 மீட்டர் இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த சைட் போர்ஷன் வந்து கன்சீல் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த சைட் போர்ஷன் வந்து இதோடு ஜாயின் பண்ணும்போது டிசைன் வந்து ஈவனாக வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பின் பண்ணணும். இப்போ நான் வந்து பின் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த நாட்ச் பாயிண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம பெல் பின் இந்த மாதிரி ஹாரிசாண்டலாக பின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பின் போடணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து பெல் பின்ஸ் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த டிசைன் கிட்ட வரும்போது அந்த 2 டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே இருக்கிற பேலன்ஸ் போர்ஷனில் நான் வந்து பெல் பின் போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு மேலே பெல் பின் போட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து பெல் பின்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ பெல் பின் போட்டதுக்கப்புறமா நம்ம மிஷினில் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து ஈவனாக வந்திருக்கு. ஸோ மேலே கீழே வரல. இப்போ நான் இதை வந்து ராங் சைட் டர்ன் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து ஃபேப்ரிக் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓவர்லாக் போட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு லைனிங் வச்சு நீங்கள் அதை கன்சீல் ஒர்க் பண்ணிக்கலாம்.
எக்ஸ்ட்ரா லைனிங் இருந்துச்சுன்னா. ஸோ ஃப்ரண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் எடுத்துக்கலாம். இப்போது பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்கில் வந்து ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து மிட் பாயிண்ட்லேருந்து கீழே 2.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து ஒன்று போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ கரெக்டாக கீழே இருக்கிற அந்த லைனுக்கும் ஸ்டிச்சிங் லைனுக்கும் மேலே இருக்கிற இந்த ட்ரா பண்ணியிருக்கிற லைனும் ஒன்றா சேர்த்து நம்ம இந்த மாதிரி பெல் பின் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து ராங் சைட் டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைன் தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த லைனுக்கு பக்கத்தில் 1/4 inch கூட கிடையாது, அதை விட கம்மியாக வந்து மார்க் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ கீழே வந்து வி மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வி மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் இது வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிடில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ராங் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து உள்ளே நம்ம இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நீட்டாக டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எட்ஜஸ் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹெம்மிங் வந்து பண்ணிக்கணும். மிஷின் ஸ்டிச் விட ஹெம்மிங் பண்ணிங்கன்னா அது வந்து இன்னும் நீட்டாக இருக்கும். நான் இப்போதைக்கு மிஷின் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து நான் ஹெம்மிங் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவ்ஸும் வந்து ரெடி பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் டாட்ஸ் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பேக் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹாஃபாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா சைட் சிம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற போர்ஷனில் மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மிட் பாயிண்ட்க்கு இந்த சைடும் அந்த சைடும் 0.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாட்டுடைய லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். டாட்டுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 4 inches மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடும் அந்த சைடும் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது ட்ரா பண்ண லைன் மேலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு சைட் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸில் நடுவில் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா 0.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு லைன் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. டாட்ஸோடைய லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பேக் டாட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரா எட்ஜஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு 2 inches ஸ்ட்ரிப் எடுத்து நான் வந்து ஜாயின் பண்ணி ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் டாட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரிப் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரோப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அட்டாச் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ரோப் எடுத்து நான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் மிடில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது பேக் போர்ஷனுக்கு மேலே தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் பெல் பின் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே பெல் பின் போட்டுக்கிறேன். ஸோ இப்போது ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுடைய அலவன்ஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ ரைட் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போடுவோம். லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிப் அட்டாச் பண்ணுவோம். ஸோ ஜிப் அட்டாச் பண்ணுற அந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு பிரின்சஸ் ப்ளவுஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த வீடியோடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரோப் வந்து நம்ம இதுக்கு அடியில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு பெல் பின்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரோப்போடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ரோப் கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பெல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம வந்து நெக்கில் வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? அதே மெத்தடில் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தட் ப்ளீஸ் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.